மைக் எனக்கு புதுசு இல்லை, ஏன்னா நான் டெய்லி மைக்கில் பேசுகிறேன். என்ன ஒரு தமிழ் திரைப்படத்தில் ஒரு இயக்குனராக நீங்கள்லாம் அங்கீகரித்து நேத்தியோட 2 வருஷம் ஆயிருக்கு. ஏன்னா லக்கி மேன் ரிலீஸ் ஆனது September 1st, 2023. ஸோ இன்னைக்கு திருப்பி 2 வருஷம் கழிச்சு குமார சம்பவம் அப்படின்ற இந்த படத்துக்காக நான் மறுபடியும் உங்கள் முன்னாடி பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஃபர்ஸ்ட் பானிபூரிக்கு நீங்க கொடுத்த ஆதரவு சின்ன ஒரு வெப் சீரிஸ் தான், அது ஷார்ட் ஃபிளிக்ஸ்ல வந்துச்சு. பட் அது என்னமோ படம் மாதிரி எவ்வளோ பேர் ரிவ்யூஸ் எழுதினீங்க. அதே மாதிரி தான் லக்கி மேனுக்கு நீங்க கொடுத்த ரிவ்யூஸ். என்னைக்காவது லைஃப்ல நம்ம தோத்துட்டோமோ, நம்ம டவுன் ஆயிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஃபீலிங் இருந்ததுன்னா உங்களுக்கே தெரியாம நீங்க ஒரு பெரிய ஹெல்ப் எனக்கு பண்ணீங்க. நீங்க கொடுத்த அத்தனை விமர்சனங்களையும் என்கிட்ட தொகுப்பா நான் வச்சிருக்கேன். அதை நான் படிக்கும்போது என்னால திருப்பி முடியும் நான் நம்புறதுக்கு முக்கியமான காரணம் நீங்க தான். ஸோ ஊக்கம் கொடுத்த ஊடகத்துக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். அடுத்தது தேங்கிங் லிஸ்ட் ரொம்ப பெருசு. பட் நான் என்னன்னா ரொம்ப எமோஷனலாக சாஃப்ட் ஸ்டோரிலாம் நான் சொல்ல போகிறது இல்லை. பட் நான் கொண்டாடி இந்த நிகழ்ச்சியை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கொண்டாட்டத்தின் முதல் பகுதியை இப்போ பண்ண போகிறோம். அந்த கொண்டாட்டம் வந்து எனக்கான கொண்டாட்டம் இல்லை, கிட்டத்தட்ட நம்மளோடவே பல வருடங்களாக ஓடி ஆடி அட்டகாசம் பண்ணி எல்லா இடத்துலையும் எல்லாருக்குமே தன்னை பிடிக்கிற மாதிரி ஒரு மனுஷன் 30 வருஷம் வேலை பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரை கொண்டாடாம யாரை கொண்டாடுறது? 30 வருடங்கள், 575 திரைப்படங்கள், அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கும் பிஆர்ஓ அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர முதல் பேர் நிகில் முருகன். ஸோ இந்த படத்துக்கு அவர் பிஆர்ஓவா இருக்கிறது நிஜமாவே எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அண்ட் வி வாண்ட் டு டூ some honors for him. அதனால கணேஷ் ப்ளீஸ். நிக்கில்னா அந்த டப்பால பொண்ணு வச்ச இடத்துல பூவை வைக்கல, பொண்ணையே தான் வச்சிருக்கோம். வீட்டுக்கு போய் பிரித்து பார்க்கவும். ஓகே. அண்ட் குமார சம்பவம். இந்த குமார சம்பவம்னா என்ன அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு. கேள்விகளுக்கான ஒரே விடை என்னன்னா குமரனுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் தான் இந்த படம். ஸோ அப்படி நீங்க எடுத்துக்கலாம். படம் பார்க்கும்போது உங்களுக்கு இது புரியும். அண்ட் இந்த மேடையில் இருக்கிற எல்லார பற்றியும் நான் நிறைய பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஸோ அதனால ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன். பட் ப்ராபப்ளி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறதுக்கான ஒரு ஸ்கோப் நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, எல்லாரும் கடைசியாக ப்ரொடியூசரை பற்றி பேசுவாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ப்ரொடியூசர் பற்றி பேசிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா குமரன் மூலமாக தான் எனக்கு கணேஷ் சார்லாம் அறிமுகம். ஒரு கதையை சொல்லும்போது ஒரு 2-3 பேர் சேர்ந்து கதை கேட்குறேன். இது ஜென்ரலாக நடக்கிற ப்ராசஸ் தான். அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து உடனே அந்த கதை டேக் ஆஃப் ஆகுது, உடனே ஓகே ஆகுது, அண்ட் கடன்னு ப்ராஜெக்ட் நகர்ந்து போகுது. அண்ட் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப வேகமாக போகுது. அப்படின்னும் போது கணேஷருடைய ஒரு முடிவோடைய ஒரு வலிமை என்ன அப்படின்றது எனக்கு ஃபர்ஸ்ட் அப்போதான் புரிஞ்சிச்சு. அப்புறம் என்னன்னா, இந்த ஒர்க் அவுட் பண்றவங்களுக்குலாம் ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன். இன்டர்வல் ட்ரைனிங்னு ஒன்று இருக்கும். அதாவது 10 நிமிஷம் ஓடுவாங்க, 3 நிமிஷம் நடப்பாங்க, 1 நிமிஷம் தவழ்வாங்க, திருப்பி ஓடுவாங்க, அந்த மாதிரி. ஸோ எங்க ப்ராஜெக்ட் இன்டர்வல் ட்ரைனிங் மாதிரியே நடந்தது. திடீர்னு 10 நாள் பேய் மாதிரி வேகமா ஓடும், திடீர்னு பார்த்தா சவுண்டே இருக்காது. இப்படிலாம் நடந்துகிட்டே இருக்கும். நான் என்னடா இது நல்லா தானே போயிட்டு இருக்கு, ஏன் திடீர்னு நிக்குது, ஏன் இப்படி இருக்கு? இந்த மாதிரி எல்லா டைரக்டருக்கும் இருக்கிற அந்த ஒரு சின்ன கலக்கம் இருக்கும். ஏன்னா டைரக்ஷன்றது ஒரு பெரிய ஃப்ளோ. அந்த ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா அதுல எத்தனை விஷயங்களை வந்து நம்மளால திருப்பி கொண்டு வர முடியும்னு தெரியாதுன்றதை நான் ரொம்ப தீர்மானமா நம்புறேன். அப்புறம் பார்த்தா ரொம்ப தள்ளி போடுறாங்களே அப்படின்னு பார்த்து ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, தள்ளி போடலான்ற டெசிஷனையே தள்ளி போடுறாங்களே, அந்த லெவலுக்கு இவங்க இருக்காங்கன்ற மாதிரி ஒரு டவுட் எனக்கு இருந்தது. அப்புறம் ஒரு விஷயம் என்னோட கிரிக்கெட் கோச் ரமேஷ் சார் ஒன்று சொல்லி கொடுத்தாரு. அது அவர் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்து அது திடீர்னு ஒரு நாள் ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னன்னா, கணேஷ் சார் வந்து இயல்பிலேயே இடது கை பழக்கம் இருக்கிற ஒரு மனிதர். ஸோ இந்த இடது கை பழக்கம் இருக்கிறவங்க என்னன்னா, அவங்களுடைய அப்ரோச்சே மெத்தாடிக்கலா இருக்கும். அது நமக்கு ஸ்லோவா தெரியும். ஆனா அவங்க ஒரு டெசிஷன் எடுத்தாங்கன்னா
உலகமே எதிர்த்து நின்றாலும் அதை பேக் பண்ணுவாங்க, அதுல நிப்பாங்க உறுதியா அப்படின்னு. ஸோ கணேஷ் சார் உறுதியா நின்றதுனால மட்டும்தான் இந்த மேடையில நான் உறுதியா நின்று பேச முடியுது. ஸோ தேங்க்யூ கணேஷ் சார், நீங்க இல்லைன்னா திஸ் இஸ் நாட் பாசிபிள். அண்ட் நான் ஒரு தடவையும் இந்த வானிலை பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு வெதர்மேன் சொல்லுவாரு, நுங்கம்பாக்கம்ல இவ்வளவு மழை, மீனம்பாக்கம்ல இவ்வளவு, எப்ப பாரு நுங்கம்பாக்கத்துல நிறைய மழை பெஞ்சதே நான் ஃபீல் பண்றேன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் கணேஷ் சார் தான். அவ்வளவு நல்லவரை சத்தியமா சினிமால கூட காட்ட முடியாது. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் நடந்த டைம்ல இப்ப வரைக்கும் யாருக்கும் ஒரு பேமெண்ட் பெண்டிங் அப்படின்றது இல்லை. எல்லாருக்கும் நேரத்துக்கு அவங்களுக்கான சம்பளம், அவங்களுடைய திறமைக்கும் தகுதிக்கும் வாய்ந்த சம்பளம், யார்கிட்டயும் பார்கெயின் கூட பண்ணாம அவங்க கேட்கிற சம்பளத்தை கொடுக்கிற ஒரு எக்ஸ்ட்ராடனரியான முதலாளி. நான் உண்மையிலேயே சொல்றேன், ஒரு டைரக்டரா நான் இந்த படத்துல ஜெயிச்சேன்னா எனக்கு இன்னொரு படம் கிடைக்கலாம், இன்னும் 2 படம் கிடைக்கலாம். ஆனா ஒரு ப்ரொடியூசரா என் ப்ரொடியூசர் ஜெயிக்கணும்னு நான் ஏன் ஆசைப்படுறேன்னா, அவர் ஜெயிச்சா என்ன மாதிரி ஒரு 3-4 டைரக்டருக்கு லைஃப் கிடைக்கும். ஐ எம் வெரி ஷுர். அந்த அளவுக்கு ஹீஸ் அவ்வளோ பேஷன் இருக்கு அவருக்கு ஒரு விஷயத்த பண்றதுல. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சது அவர்கிட்ட. அண்ட் இன்னைக்கு குமரன் வந்து எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி அப்படின்னு பேசினார் தெரியுமா. நிஜமாவே அண்ணன் மாதிரிலாம் சொல்ல வேணாம், அண்ணனே சொல்லியிருக்கலாம் குமரன் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி தான் அவர் வந்து குமரனை பார்க்கறாருன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது யாருன்னா, இந்த ப்ராஜெக்ட்ல வந்து முதல் முயற்சியா இதுலேருந்து பாட்டுலேருந்து தான் ஆரம்பிச்சோம். ஸோ அச்சு தான் ஆரம்பிச்சோம். அச்சு கூட ஒர்க் பண்றதே ரொம்ப அலாதியான அனுபவம். பேசிக்கா அச்சு மாதிரி ஒரு கம்போசர் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஏன்னா இன்னைக்கு தமிழ் சினிமா எந்த கட்டத்துக்கு போயிருக்குன்னா, ஒரு படம் கூட வராத ஒரு மியூசிக் டைரக்டருக்கு 10 படம் கொடுக்கறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்காங்க. ஆனா பின்னோக்கி போய் பார்த்து நல்ல மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள ஒரு கம்போசரை மேல கொண்டு வருவோமேன்ட்டு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டைரக்டர், ஏதாவது ஒரு ப்ரொடியூசர் யோசிச்சாங்கன்னா அச்சு மாதிரி நிறைய பேரை நம்ம திருப்பி மீட்டு கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விடியாத இரவு பாட்டு எதுக்காக பண்ணுன்றதை நான் இப்ப சொல்றேன். உண்மையிலேயே என் தாத்தா பாட்டி காலத்துல மயக்கமா கலக்கமா இருந்தது. என்னுடைய அப்பா அம்மா ப்ராபப்ளி இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்த காலத்துல வந்து யாராவது டவுனா இருந்தா ஒவ்வொரு பூக்களுமேனு ஒரு பாட்டு இருந்தது. இப்ப இருக்கக்கூடிய 2K கிட்ஸுக்கு என்னைக்காவது அவன் டவுன் ஆவான்ல, அப்போ அவன் லைஃப்ல திருப்பி அவன் மேல வரணும்னா நம்ம ஒரு பாட்டு பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. அதுதான் விடியாத இரவு பாட்டுல வி ட்ரைட். அது என்னுடைய ஞான குரு ஞான தகப்பன் கண்ணதாசனுக்காக இந்த பாட்டை ஒருவேளை அவர் எழுதினா எப்படி எழுதுவாரு அப்படின்னு நினைச்சு நான் எழுதின பாட்டு. இந்த படத்துல 6 பாட்டு பண்ணோம். இந்த 6 பாட்டுமே, ஒரு பாட்டு வந்து பாரதியாருக்கு டெடிகேட் பண்ணோம், ஒரு பாட்டு நாமுத்துக்குமாருக்கு டெடிகேட் பண்ணோம், ஒரு பாட்டு வைரமுத்து சாருக்கு பண்ணோம், ஒரு பாட்டு வாலி சாருக்கு பண்ணோம், ஒரு பாட்டு கண்ணதாசன் சாருக்கு பண்ணோம், ஒரு பாட்டு இப்ப இருக்கிற அசல் கோளார் பால் டப்பா மாதிரி நம்மளாலையும் எழுத முடியாதுன்னு சும்மா ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுவும் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கும் வாய்ப்பு கொடுக்க கூடாது அப்படின்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது மிஸ்டர் ஆனந்த். நீங்க சொன்னீங்க. எனக்கு என்னன்னா, இந்த படத்துல நான் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு வாய்ப்போட அருமை தெரியும். எனக்கு கொடுத்த வாய்ப்புகள், நிராகரிக்கப்பட்ட வாய்ப்புகள்லாம் எவ்வளோ இருந்ததுன்னு தெரியும். நான் ஒருவேளை தப்பா எழுதினேன்னா வேற யாராவது யோசிக்கலாம் அப்படின்றத என்னோட ஐடியா. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட கதைக்கான பாடல்களை என்னால் எழுத முடியும் அப்படின்னு நான் நம்பினா நான் எழுதினேன். பட் எல்லா படத்துலையும் நான் அதை பண்ணுவேனான்னு கிடையாது, கண்டிப்பா கிடையாது. பிகாஸ் ஐ வாண்ட் டு கொலாபரேட் வித் லாட் ஆஃப் டேலண்ட்ஸ். குமார சம்பவம் ஹேஸ் டு பி ஸ்பெஷல் ஃபார் மீ. இந்த படத்துடைய அத்தனை லிட்ரேச்சர், எனி திங் தட் யூ சி, ரைட்டிங்லேருந்து ஆரம்பிச்சு பாட்டுலேருந்து ஆரம்பிச்சு எவ்ரி திங், எழுத்துன்னு நீங்க எதை கேட்டாலோ பார்த்தாலோ இது அத்தனையும் நான் ஓன் பண்ணணும்னு நினைச்சேன். இது ஒரு பேராசைன்னு கூட சொல்லலாம். பட் அந்த பேராசைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அடுத்த பேராசை இருக்கு. என்னன்னா, ஆடியன்ஸ் டிசர்வ் ஃபென்டாஸ்டிக் என்டர்டெயின்மெண்ட். அந்த ஆடியன்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் இது வரைக்கும் யாரும் கொடுக்கல அப்படின்னு சொல்றதுக்காக உயிரை கொடுத்து அவ்வளோ வேலை நான் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லிப்பேன். இதை நான் சொல்லும்போது வித் அ லாட் ஆஃப் ஹம்பிள்னஸ் ஒன்லி ஐம் டெல்லிங். ஏன்னா இன்னைக்கு ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு தேட்டருக்கு வரும்போது, எங்கேயாவது ஒரு மாலுக்கு வந்து பார்க்கும்போது குழந்தைங்களோட வர நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து எந்த படத்துக்கு போறதுன்னே தெரியல. யூஏ இருக்கு, போலாமா வேணாமா, ஐயோ இது ஏவா இருக்கு, இதுங்க போவே வேணாம், இது பயங்கர ஆக்ஷன் படமா இருக்கும், குழந்தைங்களை கூட்டு போனோம். இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மா எப்பயுமே குழப்பத்துல இருக்காங்க. அந்த அப்பா அம்மாக்கள்லாம் கவலையப்படாம உங்க வீட்டுல இருக்கிற நண்டு சிந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு கண்டிப்பா செப்டம்பர் 12 நீங்க தேட்டருக்கு வரலாம். உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களையும் கூட்டிட்டு வாங்க. குடும்பமா இந்த மாதிரி ஒரு படத்தை நீங்க என்ஜாய் பண்றதுக்கு யூ டன் சம்திங். ஸோ அச்சுக்கு அப்புறம் அடுத்தது என்னுடைய டிஓபி ஜெகதீஷ் அண்ட் வாசு. இவங்க 2 பேரும் வந்து எப்படின்னா, எங்க ப்ராஜெக்ட் ஒரு ஸ்பிரிச்சுவலி எம்பவர்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் ஜெகதீஷை ஜக்கின்னு கூப்பிடுவேன், வாசுதேவ் கூப்பிடுவேன். யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஜக்கி வாசுதேவ் அப்படின்னு ஒரு பேர் வரும். அவரும் ஒரு பெரிய சத்குரு. ஸோ அவரோட பிளெஸிங் எப்படியோ கூடவே சுத்திட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனா இவங்க 2 பேரும் ரொம்ப அநியாயத்துக்கு நல்லவங்க.
சத்தியமா சொல்றேன், அவங்க ஒய்ஃப் கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டா அவங்க என்ன திட்டினாங்கன்றது எனக்கு தெரியும். என் எதிர்க்க எதையுமே காட்ட மாட்டாங்க. ஆனா நான் சொன்ன எல்லாத்தையும் பண்ணாங்க, சொன்னதுக்கு மேலேயும் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு நான் எந்த விதத்துலையும் நன்றி கைமாறலாம் நான் எதுவுமே சம்பளம் கொடுத்தோம், அது அது எல்லாருமே கொடுக்குறது தான். பட் அதுக்கு மீறி நான் என்ன கொடுக்க முடியும்னு தெரியல. பட் ஐ திங்க் ஐ ஹவ் கிவன் தெம் சம் ஷோரீல். ஸோ இந்த மாதிரி 2 திறமையாளர்கள் எல்லாம் யூஸ் பண்ணணும் இண்டஸ்ட்ரி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் ஜெகதீஷ் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். உடனே அவங்க தன்னை பெரிய ஆளுன்னு நினச்சிப்பான், அதெல்லாம் கிடையாது. லாங் ஹேர் வளர்க்குறதுல எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், அவ்வளோதான். அவனை பார்த்தா நான் வளர்க்க ஆரம்பித்தேன். ரொம்ப பெருசாக ஆடாது. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் என்னன்னா அடுத்தது வந்து வாசு வந்து வாசு ஒரு வித்தியாசமான கேரக்டர். படம் முடிஞ்சு ரொம்ப நாள் அப்படி போயிட்டு இருக்கு, போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே வாசுக்கு ஃபோன் பண்ணி, டேய் என்ன நடக்குதுன்னு கேட்டியாடா? இல்லை சார், நீங்களே சங்கடமா இருப்பீங்க, நான் எதுக்கு சார் பேசி உங்களை இன்னும் சங்கடப்படுத்தணும். அதாவது அவனே முடிவு பண்ணிடுவான், நான் சங்கடமா இருப்பேன், நான் டிப்ரெஷன்ல இருப்பேன், நான் ஏதாவது சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போயிட்டு எல்லாம் அவனே முடிவு பண்ணிடுவாரு. அப்புறம் நான் எதுக்கு முடிவு பண்ணுன்ற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ரொம்ப பாசக்கார ஒரு கேரக்டர் வாசு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாசு. அப்போ அந்த அந்த ஒரு விஷயம், அந்த ஊர் பாசம்னுவாங்கல்ல, அதுதான் வாசு. அடுத்தது மதன். மதன் லக்கிமேன்லேருந்து என் கூட ஒர்க் பண்ணுறான். ஸோ லக்கிமேன்லேருந்து டெக்னிக்கலி அவன் சொன்னதை வச்சு பார்க்கும்போது என்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு யாரை நல்லா வேலை செய்யாதவங்க வேலை செய்யலை அப்படின்னா நான் என்றைக்குமே எனக்கு கோவமே வராது. ஏன்னா அவங்களால அவ்வளோதான் பண்ண முடியும் அப்படின்னு. ஆனால் நல்லா வேலை செய்கிறவங்க தப்பு பண்ணால் தான் நம்ம எல்லாருக்குமே கோவம் வரும். மதனோட டீமும் எக்ஸ்ட்ராடினரியாக வேலை செய்கிறவங்க. அவங்க ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட எனக்கு கோவம் வரும். அந்த குவாலிட்டியை அவங்க மெயின்டைன் பண்ணலன்னா தான் எனக்கு கோவம் வரும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். உடனே ப்ரெஸ் மீடியா எதிர்க்க என்னை கோவக்காரன் அப்படின்னு சொல்லி மதன் கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டான் அப்படின்னு தயவு செஞ்சு தம்ப்நெயில் எல்லாம் போட்டுறாதீங்க. நான் மதனை பற்றி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கையில் மதன் ரொம்ப முக்கியமான மனிதன். லக்கிமேன் ரிலீஸ் ஆகி ஒரு 10 படம் ரிலீஸ் ஆன நாளில் தான் லக்கிமேன் ரிலீஸ் ஆச்சு. அப்போ தியேட்டர்கள் கிடைக்கல. தேர் ஆர் சோ மெனி இஷ்யூஸ் தட் ஹேப்பன். அதுக்கப்புறம் ஓடிடியில் வந்து மிகப்பெரிய லெவலில் அந்த படம் பேசப்பட்டது. இது எல்லாமே நடக்கும்போது அந்த படத்துல ஒர்க் பண்ண நிறைய பேர் என் கூட அதுக்கப்புறம் தொடர்புலே யாருமே பேசல. ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் காணாம போயிடுவாங்க. ஆனா நான் உடஞ்சிடக்கூடாதுன்னு டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணி, சார் பாருங்க சார், இது சூப்பரா வந்திருக்கு பாருங்க சார், இவன் என்ன ரிவ்யூ போட்டிருக்கான் பாருங்க சார். டெய்லி இருக்கிறதுக்கு எதுக்கு ஒரு எடிட்டர் ஆஃப் அ ஃபிலிம் ஷுட் டூ திஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுவும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி நான் உடஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஹோல்ட் பண்ண ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் பீயிங் மதன். மதனுடைய அசிஸ்டன்ட்ஸ் வந்து என் அசிஸ்டன்ஸை விட நான் ஒரு படி நான் மேலே அவங்கள பார்ப்பேன். ஏன்னா எனக்காக உயிரை கொடுப்பாங்க லிட்டரலா. அதுதான் அவங்க கிட்ட நான் ரொம்ப பிடிச்ச விஷயம். விநாயகம், அப்புறம் பிரணாத், தமிழ், உதய் சார் டீம் வந்து எனக்கு எப்படின்னா என்னோட வீடு மாதிரி ஆயிடுச்சு. எத்தனை தடவை நாங்கள் வந்து இந்த படத்தை எவ்வளோ வெர்ஷன்ஸ் நாங்கள் வந்து எடிட் பண்ணி என்னென்னலாம் பண்ணாலும் இந்த படத்துடைய சவுண்டுக்காக ஒரு வேலை நடக்கணும். அந்த சவுண்டு வேலையை ரொம்ப அதாவது ஒரு சுணக்கம் இல்லாமல் பண்ணணும் அப்படின்வாங்களா, அது வந்து உதய் சார் டீம், எஸ்பெஷலி சரவணன், ரஞ்சித், எஃப்எக்ஸ்ல இவங்க எல்லாருமே எனக்காக என்னமோ தெரில, என்ன ஒரு அவங்க ஃபேமிலி மாதிரியே என்னை ட்ரீட் பண்ணுவாங்க. அது என்னால் புரிஞ்சிக்க முடியும். உரிமையாக பேசுவாங்க, சண்டை போடுவாங்க, என் கூட சாப்பிடுவாங்க, வாங்க எல்லாரும் சேர்ந்து டீ குடிக்க போகலான்னு. இந்த மாதிரி தான் எங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அண்ட் தேங்க்யூ உதய் சார், சரவணன் அண்ட் ரஞ்சித். இதை தவிர என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க. இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து தீபக், என் கூட லக்கிமேன்லேருந்தே ஒர்க் பண்ணா, கோ டைரக்டர், இந்த படத்துலையும் கோ டைரக்டர் வேலு சார். அதுக்கப்புறம் கோகுல், விவேக், சந்தோஷ். அதுக்கப்புறம் என்னுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக பார்த்துக்கிட்ட ஆதித்யா. ஸோ இவங்க எல்லாருக்குமே என்னுடைய தேங்க்ஸ். அண்டு கடைசியாக வந்தார் விநாயக் மகாதேவ் மாதிரி கண்ணன் ஒருத்தர் இருக்கான். கண்ணன் பேர் சொன்னாலே என் டீம் குதூகலம் ஆயிடுவாங்க. ஏன்னா கண்ணன் அந்த மாதிரி தான். ஒரு டைரக்டரை ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் குருவா பார்ப்பான், இல்லை வந்து கடுப்பா கூட பார்ப்பான், இதை வேணா வச்சுக்கலாம். ஆனால் கண்ணன் என்னை எப்படி பார்த்தான் அப்படின்னா, என்னை புக் மை ஷோவாக பார்ப்பான். ஏதாவது ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆனால் முன்னாடி நாள் கண்ணன், சார் எனக்கு டிக்கெட் போட்டு அனுப்பிச்சிருங்க சார், டேய் வேற எதுவுமே கேட்க மாட்டேடா. ஆனால் கண்ணன் ஒரு பியூட்டிஃபுல் ஹியூமன் பீயிங். இருக்கிறதுலே மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் இந்த ரூம்ல யாருன்னு கேட்டால் கண்ணன் மட்டும் தான். நீங்கள் எந்த ஏரியாவுக்கு கண்ணனை கூட்டு போனாலும் அந்த ஏரியாவில் யாராவது ஒருத்தர் கண்ணா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. எங்க லொகேஷன் பார்க்க போனாலும் கண்ணனுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தர் இருக்காங்க. எப்படின்னே தெரியல, எனக்கு தெரிஞ்சு கலியுக கண்ணனாவே அவன் இருக்கான். எங்க போனாலும் எல்லாருக்கும் அவனை தெரியுது. ஸோ ஆக்சுவலாக மறைக்கிற உருவம் கிடையாது. இருந்தாலும் கண்ணன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹியூமன் பீயிங். தேங்க்ஸ் கண்ணா. ஸோ என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் முடிச்சாச்சு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 2 ஏஞ்சல்ஸ் நான் சொல்லுவேன், கார்டியன் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு. ஒன்று ரவி சார், இஸ் மை மேன் ஃப்ரைடே. நான் ஃப்ரம் மை ஹார்ட் ஐ எம் டெல்லிங் யூ, நான் ஒரு டிபிக்கல் ஃபயர் அண்ட் ஐஸ் தான். எனக்கு கோவம் வரும், உடனே போயிடும்.
ஆனா நான் கோவப்பட்டா சாரி கேட்டுடுவேன். நான் இந்த மாதிரி தான். ஏன்னா நான் ஒரு கிரியேஷன்ல இருக்கும்போது நான் இப்படிதான் இருப்பேன். சாதாரண டைம்ல எல்லாம் நான் இப்படி இருக்க மாட்டேன். பட் எத்தனையோ விஷயங்கள் வந்து ரவி சார் எனக்காக ஹேண்டில் பண்ணது வந்து எக்ஸ்ட்ராடினரி. அந்த மாதிரி எனக்கு ரவி சார் அளவுக்கு ஒரு விஷயத்துல ஒரு தொலைநோக்கு இருந்ததுன்னா நான் ரொம்ப பெட்டரா இருந்திருப்பேன்னு நிறைய தடவை தோணும். அவர் எல்லாத்தையுமே ரொம்ப சாதாரணமா சொல்றாரு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் அப்படின்னு அதை விடுங்க, இவன் 10 ரூபா போடும், அவன் 10 ரூபா போடும், முடிஞ்சிருச்சுங்க, 3 நாள்ல முடிஞ்சிருங்க, வாங்க வேலையை பார்ப்போம். நேஷனல் லெவல்ல ஒரு த்ரெட் இருந்தா கூட தலைவன் கவலையே பட மாட்டாரு. எல்லாத்தையும் சாதாரணமா ஹேண்டில் பண்ணுவாரு. அந்த ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப தேவை. ஸோ தேங்க்ஸ் ரவி சார், ஐ ரியலி லவ் யூ. அண்ட் அடுத்தது ரவி சார் கிட்ட வந்து என்ன பெரிய விஷயம்னா, நீங்க எந்த பிரச்சனையை கொண்டு போனாலும் ஒரு சொல்யூஷன் கொடுப்பாரு. நான் இப்ப அடுத்து சொல்ல போறோம், நீங்க எந்த சொல்யூஷன் கொண்டு போனாலும் ஒரு பிரச்சனையை கொடுப்பாரு. அதுதான் என் தலைவர் ஸ்ரீனி. ஸோ நாங்க 2 பேர் மதன் சொன்ன மாதிரி டிபிக்கல் டாம் அண்ட் ஜெரி. ஆனா நான் சொல்றேன், ஸ்ரீனி சார் வந்து இல்லைன்னா உண்மையிலே இந்த ப்ராஜெக்டுடைய முன்னெடுப்பு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எத்தனையோ இடங்கள்ல ஸ்ரீனி சார் இந்த ப்ராஜெக்டுக்காக அவ்வளோ வேலை பண்ணியிருக்காரு. அவர் வந்து டெய்லி அவர் கூட காலையில பேசல அப்படின்னா எனக்கு வந்து பொழுதே போகாது. ஏதாவது ஒரு விஷயம் நாங்க பேசுவோம். அவர் ஏதாவது ஒன்று சொல்வாரு, நான் ஏதாவது ஒன்று சொல்லுவேன். அவர் கூட சண்டை போடலன்னா அந்த மீட்டிங் முடிஞ்ச மாதிரி இருக்காது. ஒரு நல்ல விருந்தோட எண்டில் பீடா போடுற மாதிரி நானும் ஸ்ரீனி சார் சண்டை போட்டோம்னா அந்த டீம் மீட்டிங் நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம் எங்க டீமை பொறுத்த வரைக்கும். பட் அவர் சண்டை போடுறது எல்லாமே இந்த ப்ராஜெக்ட் நல்லா வரணும்னா இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம பேசணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப அன்கண்டிஷனல் லவ், அன்கண்டிஷனல் சப்போர்ட்னுவாங்க தெரியுமா, அதுதான் ஸ்ரீனி சார். அதாவது குமரனுக்கு லைஃப்ல கடவுளா பார்த்து அமிச்ச பீப்புள்ல ஸ்ரீனி சார் ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னு நான் நினைப்பேன். அந்த அளவுக்கு ஸ்ரீனி சார் இஸ் அ வெரி வெரி கிரேட் ஹியூமன் பீயிங். தேங்க்யூ ஸ்ரீனி சார், நீங்க இல்லைன்னா இது கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தென் கம்மிங் டு மை ஆக்டர்ஸ், ஃபர்ஸ்ட் ஜிஎம் குமார் சார், தாத்தாலேருந்து ஆரம்பிப்போம். ஜிஎம் குமார் சார் வந்து லாஸ்ட் மினிட் இன்க்ளூஷன். நாங்கள் வேற ஒரு ஆர்டிஸ்ட் கேட்டோம், பட் அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால வரும்ல. ஜிஎம் குமார் சார் இப்படின்றதுக்குள்ள வந்தாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாள் ஷூட் பண்ணிட்டு என்ன கூப்பிட்டுட்டே, யாரா நீ அப்படின்னு, அங்கேருந்து வான்ற, இங்கேருந்து நில்லுன்ற, எடுக்கிற, அவ்வளோதான்ற, போன்ற, வான்ற, என்ன நடக்குது எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு. சார் நீங்க கதை அப்படின்னு, கதையெல்லாம் வேணாம், என் கேரக்டர் மட்டும் சொல்லணும். ஆனால் அவர் என் கூட ஒர்க் பண்றது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எனக்கு என்ன பெருமை அப்படின்னா, பாக்யராஜ் சாருடைய எத்தனையோ எக்ஸ்ட்ராடினரி படங்கள் வந்து ஜிஎம் குமார் சாரும் லிவிங்ஸ்டன் சாரும் சேர்ந்து அவர் கூட ரைட்டிங்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச ஷார்ட் இது வரைக்கும் தமிழ் சினிமால கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு நார்த்ல சலீம் ஜாவித் மாதிரி சொல்லக்கூடிய ரைட்டர்ஸ் வந்து லிவிங்ஸ்டன் சாரும் குமார் சாரும், இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச ஒரே ஷாட் அப்படின்றது, இதுக்கப்புறம் இது வேணா வரலாம், முதல் ஷாட்டா நான் வச்சுக்கிறேன். அது வந்து குமார சம்பவத்துல தான் இருக்கு அப்படின்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. அந்த பெருமை எனக்கு கொடுத்தாங்க 2 பேரும். லிவிங்ஸ்டன் சாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்தது எங்க அண்ணன் குமரவேல், பானிபூரிக்கு அப்புறம் இது. அவர் ஆக்சுவலா அவங்ககிட்ட மேடை நாகரிகத்துக்காக வந்தான், யாரா ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு கேட்டெல்லாம் சொன்னார். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் இவர்கிட்ட கதையை கொண்டு போய் சொல்லும் போது, டே என்னடா எப்ப பாரு போராளி ரோலே கொடுக்குறீங்க, என்ன பார்த்தா உங்களுக்கு வேற எதுவுமே தெரியலையாடா அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணாரு. அதுதான் பண்ண முடியாப்படா அப்படின்ட்டு. ஐயோ அண்ணனே முடியாதுன்னு தரேன், அடுத்தது நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் அவுட் போல இருக்கு, அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் இப்போ யாரை பிடிக்கிறது, இந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அவர் திடீர்னு கூப்பிட்டு சரி நானே பண்றவா அப்படின்னாரு. சரி பரவாயில்ல, அது அண்ணனுக்கும் தம்பிக்கும் இருக்கிற விஷயம். நான் கூட சொல்லுவேன் எங்க அண்ணனுக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ எங்க அண்ணனுக்கு ஆக்சுவலா நான் உண்மையிலே சொல்றேன், ராதாமோகன் சார் வந்து இந்த படத்தை பார்த்தாருன்னா அவரு குமரவேல் என்னோட பாலாஜி ஒன்று நல்லா யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லணும்ன்ற ஒரே ஒரு எய்ம்ல தான் நான் குமரவேல் நான் வந்து இந்த படத்துல காமிச்சோம். அந்த கேரக்டர் வந்து குமரவேல் நாவை தவிர அவர் யாராலையுமே பண்ணியிருக்க முடியாதுன்றது தான் நீங்க படம் பார்க்கும்போது புரிஞ்சுப்பீங்க. அண்ட் இது ஒரு போராளியை பத்தின கதை, ஆனா அவன் போராட்டத்தை பத்தின கதை கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இது ஒரு ஃபிலிம் மேக்கரை பத்தின கதை, ஆனா அவன் படம் எடுத்த கதை கிடையாது. அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்னுடைய பெஸ்ட் சிவா அரவிந்த் யார் அப்படின்னா, அந்த 16 வயது நிலையில வந்து எல்லாரும் என்ன சப்பானின்னு சொல்றாங்க மயிலு அப்படின்னு, சப்பானி இல்ல கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு இல்லையா. அவர் பாவம் ஒரு படத்துல நடிச்சார். அந்த படம் வேற 100 கோடி கலெக்ட் பண்ணிடுச்சு. எங்க போனாலும் பாவம் அவரை கிளின்னு கூப்பிட்டு, ஒரு தடவை எங்கேயோ ஒரு ஷூட்டிங்ல அவரை பார்க்கும்போது பார்த்தா நல்லா பல எம்ஜிஆர் மாதிரி தகன்னு மின்றாரு. யாரா அவருன்னா, நான் தாங்க கிளி அப்படின்னு. இவ்வளவு அழகா இருக்கு, இதுக்கே அந்த போய் எப்படி நடிச்சீங்க அப்படின்னு நான் சொன்னேன், நீங்க வாங்க நம்ம பண்ணலாம். எனக்கு இந்த தமிழ் சினிமால ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, டைப் காஸ்டிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் ஒரு கேரக்டர்ல ஹிட் ஆயிட்டாருன்னா அதே கேரக்டருக்கு திருப்பி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை உடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு படம் நடக்கணும் அவங்களுக்கு. அந்த படமா சிவாக்கு இந்த படம் நடக்கும். ஏன்னா இப்ப எனக்கு நான் நடிக்கிறது நான் நிறுத்தினேன் அப்படின்னா, நான் நிறுத்தல. ஆக்சுவலா எப்ப பாரு என்ன பார்த்தா கார்பரேட் வில்லன் அப்படின்றாங்க.
எனக்கு புரியவில்லை. கார்பரேட்ல எல்லாருமே வில்லன் கிடையாது, அதுவும் என்னை பார்த்தா வில்லனாவே கூப்பிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியல. நாய்கள் ஜாகிரதைக்கு அப்புறம் எல்லாரும் என்ன வில்லனாவே கூப்பிட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த மாதிரி படங்கள்ல என்ன பார்க்கறதுக்கு பிடிக்கல. அதனால தான் நான் நடிக்கிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணேன். பட் அது ஏதோ ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். நான் இன்னைக்கு டைரக்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் நான் ஒரு ரோல் பண்றதோட அது சின்ன ரோலா இருந்தாலும் அந்த ரோல்ல இன்னொருத்தர நடிக்க வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அட்லீஸ்ட் அவங்களுடைய லைஃப்ல நம்மளால ஒரு சேஞ்சை கொண்டு வர முடியும்னா ஐ கேன் டூ இட். அதுக்காக அடுத்தது வினோத் முன்னா சார். வினோத் முன்னா சார் கிட்ட இயல்பாவே வந்து ஒரு சின்ன மந்தத்தன்மை இருக்கும் அவர் நடக்கும்போது, எல்லாமே பண்ணும்போது. ஆனா அவர் பண்ண கேரக்டர் வந்து அதை ரொம்ப பர்ஃபெக்டா உள்வாங்கி பண்ணாரு. அண்ட் நான் ஜஸ்ட் ஸ்பாயிலர் மாதிரி ஒன்று கொடுக்குறேன். செகண்ட் ஹாஃப்ல அவர் ஒரு சீன் பண்ணியிருக்காரு. அந்த சீன் நாங்கள் எத்தனை ஸ்க்ரீனிங், ஃபோக்கஸ் குரூப் ஸ்க்ரீனிங் போட்டாலும் அந்த சீன்ல மினிமம் 3லேருந்து 4 பேர் கண் கலங்கி நான் பார்த்துருக்கேன். ஒரே ஷாட்ல அந்த மனுஷன் நடிச்சாரு. அது கண்டிப்பா ஆடியன்ஸ் அத்தனை பேருக்கும் அது ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புறேன். வி ஆல் நோ தட் ஃபிலிம். ஸோ அது அவர் லைஃபோடைய ஒரு பெஸ்ட் ஸ்டோரியில இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் என்னுடைய நண்பன் வினோத் சாகர், அவன் இந்த படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு குரூஷியல் ரோல் பண்ணியிருக்கான். இன்னைக்கு விஜய் தேவரகொண்டா கூட நடிச்சிட்டு இருக்கான். அதனால அவனால வர முடியல. பட் இந்த படம் வினோதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக அமையும் நான் நம்புறேன். அதே மாதிரி பாலசரவணன் வந்து வேற ஏதோ ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. பட் பாலசரவணனும் இந்த படத்தோடைய ஒரு மிகப்பெரிய பில்லர். ஒரு படத்துல பாலா இருந்தா அந்த படத்துல பாலா ஏதாவது ஒரு பண்ணுவாரு அப்படின்னு ஆடியன்ஸ் யோசிக்கிற லெவலுக்கு பாலாக்கு இன்னைக்கு வந்து அந்த ஒரு பெரிய விஷயத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ பாலா இந்த படத்துலயும் அதை பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பாலா டைரக்டர்ஸ் ஆக்டர் அண்ட் ரொம்ப இட்ஸ் அ பிளெஸிங் டு ஒர்க் வித் பாலா கைண்ட் ஆஃப் அன் ஆர்டிஸ்ட். அண்ட் இவங்க 2 பேரும் ப்ரொமோஷனுக்கு வரல. ஸோ அதனால இவங்க மேல எனக்கு எந்தவித கோபமோ காழ்ப்புணர்ச்சியோ அதெல்லாம் கிடையாது. என்னுடைய 2, 3, 4, 5, 7th 8th ஃபிலிம்ல நான் அவங்கள யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஒருவேளை நடுவில் யூஸ் பண்ண வேண்டி இருந்ததுன்னா வேற வழி இல்லாம அவங்கள வச்சு முதல்ல ப்ரமோஷனை ஷூட் பண்ணிட்டு அப்புறம் படத்தை ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்ற முடிவில் இருக்கேன். இந்த வீடியோ அவங்க பார்ப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட டைரக்டா நான் இதை சொல்லிக்கிறேன். பட் ஐ லவ் தெம் போத் வித் கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ அவங்க 2 பேரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தவிர கவிதா அண்ட் தாரிணி, இவங்க 2 பேரை பத்தி நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா டெடிகேஷன் டு த கோர், அன்பிலீவபிள் டெடிகேஷன். நான் சொன்ன டைமுக்கு வருது பர்ஃபெக்டா. இந்த சீன்ல நான் என்ன பண்றேன், எனக்கு டைலாக் இருக்கா இல்லையா, சும்மா இருக்க போறேனா இருக்க மாட்டேனா, நான் என்ன பண்றேன் இந்த யூனிவர்ஸ்ல, நான் யார், இந்த கேள்விலாம் எதுவும் கிடையாது. அங்க வாங்க, இங்க பாருங்க, இது போதும், அது தேவையில்லை, இதுக்கு மேல பேசாதீங்கன்னா எந்த வித தி சரண்டர்ட் தெம்செல்ஃப் டு தி கிராஃப்ட். அது அவங்க 2 பேரையும் இந்த படத்துல நான் அவங்க 2 பேரையுமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லா நாங்க அவங்களை காமிச்சிருக்கோம். என் படத்துல நான் எப்பயுமே ஃபாலோ பண்ற விஷயம், விமன் இந்த ஃபிலிம் அப்ஜெக்டிஃபை பண்ணவே கூடாது என்னுடைய படங்கள்லன்றது நான் ரொம்ப தீர்மானமா எப்பயுமே ஒரு முடிவெடுப்பேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த படத்துல நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் விமன் இன் மை ஃபிலிம் லுக் வெரி பியூட்டிஃபுல், டிக்னிஃபைட் ஆஸ் விமன். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நானும் ஒரு அம்மாவுக்கு பையன், ஒரு அக்காவுக்கு தம்பி, ஒரு மனைவிக்கு கணவன், ஒரு பாட்டிக்கு பேரன். ஸோ அதனால அவங்களும் என் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் நான் ட்ரீட் பண்ணுவேன் அவங்கள. ஸோ அவங்க 2 பேரும் இந்த படத்துக்கு அப்புறம் அடுத்த லெவல் போவாங்கன்னு நானும் நம்புறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த சைடில் வேற யாரை விட்டேன், எல்லாரையும் பேசி முடிச்சாச்சா? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நான் இன்னொன்று பாயல் அண்ட் பாயல் பற்றி சொல்லணும். வர்ஷா தான் பாயலை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பாயல் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, லாங்குவேஜே தெரியாம நாங்க பாட்டுக்கு ஆடிஷனுக்கு ஏதாவது ஸ்கிரிப்ட் அனுப்பணும் அப்படின்னா ஸ்கிரிப்டை கொடுக்குற லெவலுக்கு எனக்கு வந்து தைரியம் இல்லை. அதனால நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து வேலி மேல வேட்டி விழுந்தாலும் வேட்டி மேல வேலி விழுந்தாலும் கிழிய போறது என்னமோ வேட்டி தான்ற மாதிரி ஏதோ ஒரு டைலாக் எழுதி கொடுத்து இந்த பொண்ணை ரொம்ப சீரியஸா ஆடிஷன் எடுத்து பியூட்டிஃபுல்லா பண்ணி அமைச்சா. எனக்கு மோர் தென் எனிதிங் எல்ஸ் பாயலோடைய அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் த கிராஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த விஷயம் பிடிச்சதுக்கு அப்புறம் நான் டிசைட் பண்ண, சரி கூப்பிட்டு போட்டோ ஷூட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒன்று. ஷி வாஸ் வெரி அட்டென்டிவ். அண்ட் எனக்கு என்னன்னா, குமரனும் பாயலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தாங்க. ஆக்சுவலி இந்த இப்போ நீங்க பாக்குறதுல எந்த கேரக்டருமே இந்த படத்துல இந்த கேரக்டர் நகர்த்திட்டீங்கன்னா இந்த படத்தோட கதை நகரவே நகராது. ஸோ பாயலோட கேரக்டர் இஸ் அ வெரி சென்ட்ரிஃபிகல் கேரக்டர். இட் இஸ் நாட் லைக் அ டிபிக்கல் ஹீரோயின் கேரக்டர். இட் ஹஸ் காட் so much depth into it. And ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயல் பண்றது தான் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ன்றது தான் உண்மை. ஸோ அந்த லெவலுக்கு ஒரு விஷயம் பாயலால இந்த படத்துல நடக்கும். அதனால பாயலுக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் காத்துட்டு இருக்கு நான் நம்புறேன். தேங்க்யூ. அவங்களுக்கு பாயல் ராதாகிருஷ்ணன் பேர் வச்சதுக்கு அப்புறம் டிராவல் ராதாகிருஷ்ணா அப்படின்னு நாங்கள் பேர் வச்சிட்டோம். ஏன்னா அவங்க ஷூட்டிங்க்கு வேற வேற படங்களுக்குலாம் போவாங்க, தெலுங்கு கன்னடெல்லாம் போவாங்க. திடீர்னு பார்த்தா நாங்கெல்லாம் இங்க நாயா பேயா லொகேஷன் பார்க்க சுத்திட்டு இருப்போம். சார், ஐ எம் கோயிங் ஆன் சோலோ ட்ரிப் டு ஸ்வீடன் சார் அப்படின்வாங்க. இங்க அவனுக்கு காண்டா இருக்கும். அம்பத்தூர் பக்கத்துல நாங்க பார்த்து நிறுவோம், நீ என்னடா நான் ஸ்வீடன் போறேன்ற மாதிரி. ஆனா என்னன்னா, ரொம்ப அட்வென்ச்சர் ஃப்ரீக், பட் ரொம்ப ரொம்ப சின்சியரான டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட். இவங்களுக்கு
பெரிய வருங்காலம் தமிழ் சினிமாவில் நல்ல சவுத் இந்தியன் சினிமா கொடுக்கட்டும்னு நினைக்கிறேன். அடுத்தது தேவா அண்ணன், நான் உங்களை மிஸ் பண்ணிடக்கூடாது. தேவா அண்ணன் வந்து ஒரு கார்டியன் ஏஞ்சல் அவரும் எங்களுக்கு. அதாவது தூரத்தில் தேவா அண்ணன் எங்கேயாவது நின்றுந்தாரு சிரிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு ஏதோ ஒரு அவர் ஹாப்பியாக இருந்தாருன்னா அது ஏதோ நல்லா நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ தேங்க்ஸ் தேவா அண்ணன். ஒரு பெரிய சீனியர் பர்சன், எவ்ரிடே எங்களை வந்து பிளஸ் பண்ணுறதுக்காகவே வர மாதிரி இருக்கும். அண்ட் ராகேஷ் எங்களுடைய இபி, அவரோட டீம் அன்பிலீவபிள். ராகேஷை வந்து நீங்கள் யார்கிட்ட வேணால் பேச வைக்கலாம், அந்த மாதிரி ஒரு மனுஷன். சூப்பர் ராகேஷ் சார். அண்ட் ராம் அண்ட் மோகன் அண்ணா மேனேஜர்ஸ் 2 பேரும் எக்ஸ்ட்ராடினரி. ஸோ இதை தவிர நான் வேற யாரெல்லாம் சொல்லணும்னா, நான் டிசைன் பண்ண சந்தோஷ் அவருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. நான் யாரையாவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. அண்ட் ஃபைனலாக நான் குமரன் பற்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். குமரன் பற்றி சொல்றதுக்கு என்கிட்ட பெரிய ஸ்கிரிப்ட் எல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் சொல்லணும்னு நினைச்ச ஒரு மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. என்னன்னா, குமரன் வந்து நான் லக்கி மேன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி, அண்ணா எனக்கு என்ன லான்ச்சுக்கு ஸ்கிரிப்ட் தேடிட்டு இருக்காங்கண்ணா, உங்ககிட்ட ஏதாவது ஸ்கிரிப்ட் இருக்கா அப்படின்னு. நானே லான்ச் ஆனான்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன்ல குமரன் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன லான்ச் பண்ணணும்னு சொல்றேன். நான் உடனே சரி சரி அதெல்லாம் இருக்கு பார்த்துக்கலாவா அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் ஒரு கதையை சொல்றேன். அந்த கதை டேக் ஆஃப் ஆகுது. அங்கேருந்து தேர் இஸ் நோ லுக் பேக். குமரனுக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, குமரன் நல்லா வரணும்னு நினைக்கிற நிறைய பேர் குமரனை சுத்தி இருக்காங்க. இன்னைக்கு அதுதான் இந்த உலகத்துல ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி தட் குமரனுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு. அண்ட் சச் அ டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட். எத்தனையோ இடத்துல குமரனால காமெடி பண்ணிருக்க முடியும், எத்தனையோ இடத்துல குமரனால கவுண்டர் கொடுத்துருக்க முடியும். ஆனா கிராஃப்டை முன்னாடி வச்சுட்டு தன்னுடைய கேரக்டரை பின்னோக்கி கொண்டு போறது, அவனாலதான் இந்த படமே அசம்பிள் ஆனாலும், எனக்கு ஒரு 4 பாட்டு வைங்க 2 ஃபைட் வைங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் எதுவுமே சொல்லாம ஒரு கம்ப்ளீட் சரண்டர் டு த கிராஃப்ட் அப்படின்றது வந்து குமரனால பண்ண முடியும். நான் பெரிய நடிகருக்கும் உயர்ந்த நடிகருக்கும் ஒரு வித்தியாசம் படித்தேன் ஒரு இடத்துல. என்னன்னா, பெரிய நடிகர் யாருன்னா பெரிய பெரிய சம்பளங்கள், பெரிய ப்ராஜெக்ட், பெரிய டைரக்டர்ஸ், பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ், இப்படி படம் பண்றது, அதுதான் பெரிய நடிகர்களுடைய வேலை அப்படின்னு படிச்சாங்கன்னா, உயர்ந்த நடிகன் யாரு அப்படின்னா, ஒரு கதையில தன்னுடைய கேரக்டர் என்னவோ அந்த கேரக்டருக்காக தன்னை எந்த கேள்வியும் கேட்காம ஒப்படைக்கிறதுன்னு. அந்த வகையில பார்த்தா குமரன் ஒரு மிக உயர்ந்த நடிகன் அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா வருங்காலம் குமரனை வந்து இன்னும் பெருசா கொண்டாடணும். அதுக்கான எல்லா விஷயமும் குமரன் கிட்ட இருக்கு. நான் குமரன் கிட்ட சாரி ஒன்னே தான் கேட்பேன். எனக்கு குமரனோட டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். குமரனோட ஃபேன்ஸுக்கும் குமரனோட டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தை அதை வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்து வைக்க முடியாமலாம் இல்லை. நான் வைக்கிறேன்னு சொல்லி குமரன் இல்லைன்னா இந்த படத்தை நம்ம வந்து டிஸ்டார்ட் பண்ண வேணாம், நம்ம அதை பண்ண வேணாம்னு சொன்ன அந்த பெருந்தன்மை குமரனுக்கு. தனக்கு எது ரொம்ப பெஸ்டா வருமோ அதையே ஒருத்தன் ஒரு படத்துக்காக வேண்டாம் இந்த படம் நல்லா வரணும்னு தூக்கி போடுறானோ, அந்த மனசு, அந்த ரெனவுன்சிங் மனசு வந்து அவனை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு ரொம்ப பெருசா கொண்டு போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு என்னுடைய ஒரே வேண்டுகோள், இந்த படத்துக்கு நான் திரை முயற்சின்னு ஏன் போட்டேன்னா, நான் லக்கி மேன்கே இதை போடணும்னு நினைச்சேன், அது போட முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முயற்சி அப்படின்னு ஏன் போடுறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் தான். நான் சினிமா எடுக்கணும்லாம் என் வாழ்க்கையில வரல. என் வாழ்க்கையில நடந்த எல்லாமே எனக்கு வந்து, என் வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் எல்லாமே அதிசயமான சம்பவங்களா இருக்கு. நான் ஒரு ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல் ஆக வேண்டியவன், கடைசியில டைரக்டர் ஆகி கிட்டத்தட்ட ரேடியோ ஜாக் என்னமோ நடந்திருக்கு என் வாழ்க்கையில. பட் இந்த ஒரு வேலைக்காகவே வந்து இன்னமும் இதற்கான வாய்ப்பு கிடைக்காதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கும்போது எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குது, ஏதோ இறை அருள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் வணங்கும் முருகன் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருள். ஸோ அதனால நம்ம பண்ற எல்லாத்தையுமே முயற்சினே போடுவோம். ஸோ அந்த முயற்சி என்னோட முயற்சியா இருக்கட்டும், அது நல்லா இருந்தா திரைப்படம்னு மக்கள் கொண்டாடட்டும் அப்படின்ற ஒரே ஒரு ஆசை தான் எனக்கு. ஸோ முயற்சி என்னைக்குமே என்னை திருப்பி இன்னொரு முயற்சி பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். நான் இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிட்டேன்னு அதுக்கப்புறம் பண்ண முடியாதுன்றதுக்காக தான் போடுறேன். அண்ட் கடவுளுடைய அனுகிரகம் இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கு அப்படின்றத நான் எங்க உணர்ந்தேன் அப்படின்றத சொல்லி இன்னைக்கு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். லக்கி மேனுடைய முதல் டைட்டில் கந்தன் கருணை அப்படின்னு வச்சோம். பட் அந்த டைட்டில் கிடைக்கிறதுக்கான நிறைய சிக்கல்கள் இருந்ததுனால தான் லக்கி மேன்னு வச்சோம். நான் அடிப்படையில் நான் ஒரு முருக பக்தன். ஸோ இன்னைக்கோ ஒரு நாள் பாம்பன் சுவாமிகள் டெம்பிள் போயிட்டு இருக்கு, முருகன் கிட்ட போயிட்டு டைட்டிலே வைக்க முடியலப்பா என்ன பண்றதுன்னு ஏதோ மனசு வருத்தப்பட்டு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முருகன் எனக்கு எப்படி அமைச்சு தரான் அப்படின்னா, நான் எடுக்க போற படம், அடுத்த படத்துடைய பேர் குமார சம்பவம் அப்படின்னு ஒரு டைட்டில். அந்த டைட்டில் கூட ஸ்ரீனி சார் சொன்னதுதான். இந்த படத்துடைய ஃபைனல் அவுட்புட் நான் மட்டும் டிசைட் பண்ணல, கணேஷ் சார், ஸ்ரீனி சார், குமரன், அப்புறம் ரவி சார் எல்லாரும் சேர்ந்து டிசைட் பண்ணது தான் எங்களுடைய ஃபைனல் அவுட்புட். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ஒர்க் பண்றேன்ற ஒரு ஃபீலிங்கை அவங்க எனக்கு கொடுக்கல.
நான் என்னோட ஃபேமிலிக்கு ஒர்க் பண்றேன்ற ஒரு ஃபீலிங்கை அவங்க எனக்கு கொடுத்தாங்க. எந்த டைரக்டரும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த மாதிரி பேச மாட்டாங்க. நான் சொல்றேன்னா என்னை எந்த அளவுக்கு அவங்க ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த கதைக்கு வரேன். இப்போ படத்துடைய பேர் குமார சம்பவம். அடுத்த படத்துடைய பேர், அந்த படத்துல ஹீரோ யாருன்னா குமரன், கூட குமரவேல், கூட ஜிஎம் குமார் அண்டு காமெடியன் பால சரவணன். எல்லாத்துக்கும் மேல இந்த ப்ரோக்ராம் இவ்வளவு சிறப்பா நடக்கிறதுக்கு காரணம் எங்க அண்ணன் நிக்கில் முருகன். இதுக்கு மேல நான் வந்து என் கூட இதுக்கு மேல நான் முருகன் கிட்ட கேட்க முடியாதுன்ற லெவலுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. நான் ஆடியன்ஸ்க்கு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், நல்ல திரைப்படங்களை நீங்க ஊக்குவிக்கிறதுக்கு என்னைக்குமே மிஸ் பண்ணதில்லை. ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு படம் எப்படி இன்னைக்கு வந்து பல நம்பிக்கையான கதவுகளை திறந்து விட்டுருக்கோ, குமார சம்பவம் மாதிரியான படைப்புகளுக்கும் அதே ஆதரவு கொடுக்கும்போது அது மிகப்பெரிய வாசல்களை, மிகப்பெரிய கிரியேட்டர்ஸை, மிகப்பெரிய நடிகர்களை கொண்டு வரும். அந்த ஒரு வேலையை நீங்க கண்டிப்பா ஆடியன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் கண்டிப்பா நான் சொல்றேன், ப்ரெஸ்ஸை ரொம்ப பெருமைப்படுத்துற ஒரு படமா இது இருக்கும். கண்டிப்பா உங்களுடைய ஃபேமிலியோட, உங்க குழந்தைகளோட நீங்க வந்து பார்க்குற ஒரு ரொம்ப ரொம்ப கண்ணியமான, நேர்மையான, ரொம்ப என்டர்டெய்னிங்கான, என்ஜாயபிளான படமா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலாக ஆடியன்ஸ்க்கு என்னோட ஒரே ரிக்வெஸ்ட் என்னன்னா, இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எந்த படம்லாம் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். லக்கி மேன் பார்த்துருங்க, யாத்திசை பார்த்துருங்க. ஏன்னா ஒரு நல்ல படம் கொடுத்த டைரக்டரும் நல்ல படம் கொடுத்த ப்ரொடியூசரும் சேர்ந்து இன்னொரு நல்ல படம் தான் கொடுப்பாங்கன்னு நீங்க நம்புறதுக்கு அது ஒண்ணுதான் ஒரே வழி. அண்ட் எண்டிங்கா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்த பண்ணி முடிக்கணும் அப்படின்னு இருக்கும். அது என்ன அப்படின்னா, நான் முன்னுக்கு வரும்போது என்னை தட்டி கொடுக்கறதுக்கோ என்னை வந்து வழி நடத்துறதுக்கோ ரொம்ப பேர்லாம் இல்லை, கைப்பிடிச்சு தூக்கி விடுறதுக்கு. இன்னி வரைக்கும் எனக்கு ரொம்ப சோல் ஸ்ட்ரென்த்தா இருக்கிறது என்னுடைய அருமை நண்பர் மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ். ஸோ ஜிவி பிரகாஷ் சொல்லி தான் இந்த படத்தில் சக்தி பாலாஜின்னு ஒரு சூப்பர்பான ஆக்டர் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அவர் 2-3 படம் நடிச்சிருக்காரு. அவர் இறுதி சுற்று, அதுக்கப்புறம் வந்து சூரரை போட்டுலாம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் நான் கூப்பிட்டேன உடனே வந்து ஒரு பியூட்டிஃபுல் விச்சுன்னு ஒரு கேரக்டர் பண்ணாரு. ஸோ ஜிவி சொன்னால் அது கரெக்டாக இருக்கும்னு நம்புற ஒருத்தர்னா. ஸோ ஜிவி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம், என்னைக்கா இருந்தாலும் நீ உன்னோட வேலையை பண்ணிட்டே எங்கேயாவது யாராவது ஒருத்தர் நோட் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் என்னுடைய வாழ்க்கையில நிறைய ஊக்கம் எனக்கு கொடுத்த நண்பர் ஜிவி தான். ஸோ இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே அது இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ ஒரு 20 ஆண்டு கால நட்பு எங்களுது. அந்த மாதிரி ஜிவி எனக்கு கொடுத்த ஊக்கம், எனக்கு நல்ல டைம் வரும்போதெல்லாம் ஜிவி வந்து கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து எனக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். ஸோ ஒருத்தருக்கு நல்ல டைம் வருது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ குமரனுக்கு நல்ல டைம் வந்துருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆன் தட் நோட் ஐ ரியலி வாண்ட் டு விஷ் குமரன், உனக்கு நல்ல டைம் வந்துருச்சு. அந்த டைம் இங்கேருந்தே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஆதி கொஞ்சம் கொடுக்குறியா? ஸோ வித் ஆல் லவ் அண்ட் அஃபெக்ஷன் குமரன். அண்ட் இதுக்கப்புறம் என்னுடைய அவுட்டோர் ப்ரொமோஷன்ஸ்ல உறுதுணையா இருக்கக்கூடிய விஜய் செல்லையா, ஸ்ரீதர், அண்ட் எங்களுடைய டிஜிட்டல் ப்ரொமோஷன்ஸ்ல பட்டைய கலப்புற என் தலைவர் சித்தார்த், இவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரஸ் அண்ட் மீடியா, தேங்க்யூ ஃபார் யர் டைம். அண்ட் கண்டிப்பா குமார சம்பவம் உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு படைப்பா கொடுக்கறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கோம். உங்க ஆதரவு கண்டிப்பா இருக்கும் நம்புறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் லவ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட் எவர் யூ ஆர் கோயிங் டு கிவ் டு அஸ். தேங்க்யூ.